வடிவு 1000 தான் இருந்தாலும் அவளும் நம்ம பொண்ணு தான். எல்லாரும் வந்திருக்காங்க. ஒரு வார்த்தைக்காகுது, ஒரு பேச்சுக்காவது வாங்கன்னு கேட்டுட்டு உள்ள வந்துரு. என்னங்க பேசுறீங்க? என்ன பேசுறீங்க? மனசு வலிக்குது. ஏங்க, அவ என்ன பேசியிருந்தாலும் அதை நான் பெருசுபடுத்த மாட்டேன். ஆனா இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கா. ராகினி ஏன் நெஞ்சில குத்துனா, ஆனா இவ என் முதுகுல குத்திட்டாங்க. என்னால மறக்க முடியாது, மன்னிக்கவும் முடியாது. ஏங்க, நேருக்கு நேரா நெஞ்சில குத்துனா கூட தாங்கிக்கலாம். ஆனா ஓட விட்டு பின்னாடி முதுகுல குத்துறவள என்னங்க சொல்றது? அவ பண்ண காரியத்தை என்னால எப்படிங்க மன்னிக்க முடியும்? உன் நிலைமை எனக்கு புரியுது. எனக்கு மட்டும் வலி இல்லாமலா இருக்குது. நாம பெத்த பொண்ணு இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கானா யாரால தான் தாங்கிக்க முடியும்? ஆனா என்ன செய்யறது, பிள்ளைங்கன்னா அப்படித்தான் இருக்கிறாங்க. பெத்தவங்க நாம தான் கடந்து துடிக்கிறோம். சரி, எல்லாத்தையும் மறந்துட்டு போனா போகுது. எங்கேயோ ஒரு இடத்துல நல்லா இருக்கட்டும்னு நினைச்சு மனசார வாழ்த்திட்டு வந்து உட்காரு, வா. இல்லைங்க, என்னை கூப்பிடாதீங்க. அவளுக்கு என் அருமை புரியல. நான் அவ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே ஒவ்வொரு முயற்சியையும் இறங்கினே. ஆனா என்னை கண்டாலே அவளுக்கு எப்படியோ தெரியுது. நான் அவளுக்கு எதிராக எல்லாம் பண்ற மாதிரி தான் அவ நினைக்கிறா. அவ என்னை வெறுக்கிறாங்க. அவ வேணும்னு திட்டம் போட்டுதான் அப்படி நடந்திருக்கா. அப்பதான் இந்த கல்யாணம் நடக்கும்னு உறுதியா இருக்கா. எனக்கு இதெல்லாம் அவமானமா தெரியல. என்னமோ அவ வாழ்க்கைய அவளே அழிச்சுக்கிட்ட மாதிரி இருக்கு. எப்படிங்க அதை என்னால ஏத்துக்க முடியும், பார்த்துட்டு இருக்க முடியும்? என்ன கூப்பிடாதீங்க. நீங்க வேணும்னா போய் நின்று நடத்துங்க, என்ன ஆளை விட்டுருங்க. என்னடி பேசுற? நீ இல்லாம எப்படி நலங்கு வைக்க முடியும்? ஏய், நாளைக்கு கல்யாணத்தை முடிவு பண்ணியிருக்கோம். நீ நலங்கு வைக்காம அது நல்லா இருக்குமா? என்ன வடிவு பேசுற? நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் என் முடிவுல இருந்து பின் வாங்கல. தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. உங்களால முடிஞ்ச செய்யுங்க, இல்ல காயத்ரியும் சுப்புலட்சுமியும் பாத்துக்குவாங்க. நான் சொல்றத சொல்லிட்டேன், அப்புறம் ஓ இஷ்டம். அநியாயமா என்னை இப்படி தலைகுனிய வச்சுட்டாளே. இவளை நினைச்சா எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு. எங்க இருந்தாலும் இவன் நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னு தானே ஆசைப்பட்டேன். என்ன தப்படி பண்ணேன்? கடைசியில என்னை இப்படி தண்டிச்சிட்டியே. ஏய், என்னடி இது? இது யார் வீடு? இங்கே கூட்டிட்டு வந்திருக்காங்க. நீயும் அவங்க கூட சிரிச்சுக்கிட்டே வர்ற. நான் கேட்க கேட்க பதிலே சொல்ல மாட்டுக்க. ஏங்க, இந்த வீடு தான் நாளையிலிருந்து நாம வாழ போற வீடு. எப்படி இருக்குன்னு சுத்தி பார்ப்போம் வாங்க. என்னடி பேசுற? நாம வாழ போற வீடா? ஏய், நாம வாழ போற வீடு ஏன் வீடு. இங்கெல்லாம் என்னால வாழ முடியாது. என்ன, உன்னை கட்டிக்கிறதுக்காக உங்க அப்பா எனக்கு லஞ்சம் கொடுக்காரா? என்னங்க நீங்க லூசு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? ஏங்க, பொண்ணு வீட்டுல மாப்பிள்ளை வீட்டுக்கு கொடுக்கறது சகஜம் தானே. இதுல என்ன இருக்கு? எங்க அப்பா வீடு, காரு, நகை, நமக்கு என்ன என்ன தேவையோ எல்லாம் கொடுக்கறாரு. உங்களுக்கு என்ன என்ன வேணுமோ எல்லாத்தையும் இப்பவே கேட்டு வாங்கிருங்க. இங்க பாரு, இன்னொரு தடவை இப்படி பேசுன எனக்கு கெட்ட கோபம் வரும். அறிவு கட்டுத்தனமா பேசாத. என்ன கையால் ஆகாதவன் நினைச்சியா? இங்க பாரு, எனக்கு சம்பாதிக்கிற திறன் இருக்கு. நான் சம்பாதிச்சு என் பொண்டாட்டி பிள்ளைங்களை காப்பாத்துவேன். உங்க அப்பா கிட்ட லஞ்சம் வாங்கிதான் எனக்கு வாழ்க்கை நடத்தணும்னு அவசியம் இல்லை. ஏங்க, உங்களுக்கு புத்தி கிட்டி ஏதாவது கெட்டு போச்சா? லூசு மாதிரி உளறிட்டு இருக்கீங்க. நீங்க நினைச்சாலும் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கைய அனுபவிக்க முடியுமா? காலம் பூரா அந்த ஓட்டாண்டி வீட்டுல தான் இருக்கணும். ஒழுங்கா நான் சொல்றத கேளுங்க, இல்லைன்னா உங்க அம்மா விட்டு நான் சொல்ல வைப்பேன். இங்க பாரு, ஒழுங்கா கல்யாணம் முடிஞ்சு அந்த வீட்டுக்கு வர்றதா இருந்தா வா, இல்ல நீ உங்க வீட்டிலே இருந்துக்கோ. இங்க பாரு, இதுதான் என்னோட முடிவு. இப்ப நான் வீட்டுக்கு கிளம்புறேன். ஏங்க, சொல்றத கேட்க போறீங்களா இல்லையா? ஏமா, வீடு கப்பல் மாதிரி இருக்கு. ஆனா என்ன ஒரே ஒரு குறை, இந்த கார் தான் கொஞ்சம் சின்னதா இருக்கு. அதனால பெரிய காரா கொஞ்சம் வாங்கி தர சொல்லுதியா? அதுக்கு என்னத்த, நீங்க சொன்னா எங்க அப்பா என்ன வாங்கி தராம இருப்பாங்களா என்ன? இன்னொரு காரு வாங்கி தர சொல்றேன்.
ஆமா ஆமா, நம்ம 5 பேர் போகணும். நீ நானு 5 பேர் எப்படி? அந்த மனுஷன் வருவாரு. 6 பேர் போகணும். எங்க அம்மா வேற இங்க தானே இருக்கு. அதுக்கு ஏத்த மாதிரி என்னமோ சொல்லுது அவளை 7 சீட்டர் அப்படி இல்லனா 9 சீட்டர் அப்படிங்க அவளை. அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய காரா வாங்கி தர சொல்லுன்னு. ஏமா லாரியை வாங்கி தர சொல்லிட்டா? இவன் ஒருத்தன் இப்படித்தான் எதையாவது சொல்லிட்டு இருப்பான். இவன் பேச்சலாம் கேட்காதம்மா. இந்த புடவையும் நல்லா இருக்கு, ஆனா இன்னும் கொஞ்சம் சரிக தூக்கலா இருக்கணும்னு சொல்லு. கல்யாணத்தன்னைக்கு உடுத்துறது ரொம்ப அம்சமா இருக்கணும்ல. பொறு உன்கிட்ட இப்ப என்னால சரியா பேச முடியல. போய் முதல்ல ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வரேன், அப்புறம் வச்சுக்கிறேன் உனக்கு கச்சேரியை. அத்தை, நானும் இதை மாத்திட்டு வரேன். எனக்கு கசகசன்னு இருக்கு. நான் இப்ப வந்துடுறேன். சரிம்மா, சீக்கிரம் வா. எம்மா எம்மா இங்க வாமா. என்னத்துக்கிட்ட இப்ப பேய் மாதிரி கத்துற? இப்ப உனக்கு என்ன பிரச்சனை? எம்மா, என் ரூமு ரொம்ப சின்னதா இருக்குமா, கொஞ்சம் பெரிய ரூமா தர சொல்லுமா. இங்க பாரு, எம்புட்டோண்டு ரூமா இருக்கு. பெட்டி, இது உனக்கு சின்ன ரூமா இருக்கா? எம்பிட்டு திமிர் இருக்கு. அங்க ஒரு பாயில முடங்கி கிடந்துக்கிட்டு, அதுவும் பிஞ்ச பாயி, படுக்கிறதுக்கு இடம் இல்லாம கிடந்ததெல்லாம் மறந்து போச்சா? ஓசியில கிடைக்கிற மாட்டை பல்ல பிடிச்சு பாப்பானா. அந்த கதையெல்லாம் இருக்கு உன் கதை. போமா, அண்ணனையும் அண்ணியும் இந்த ரூம் எடுத்துக்க சொல்லு. எனக்கு அவங்க ரூமை தர சொல்லு. எனக்கு கொஞ்சம் பெருசா வேணும். அரஞ்சனா, பள்ளிகள் எல்லாம் கலத்தி போடுவேன். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? போமா, எனக்கு இந்த வீடு பிடிக்கல. இதோட பெரிய வீடா தர சொல்லு. என்னடி இப்ப உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்க? இல்ல, அவளுக்கு இந்த ரூமு பத்தலையா? இதே நீயும் உன் பொண்டாட்டி எடுத்துக்கிட்டு உன் ரூமை அவளுக்கு கொடுக்கணுமா? அறிவு கட்ட கழுத, பேராசைக்கு அளவில்ல. இங்க பாரு, இந்த வீட்டு சாவியே கொண்டு அவ அப்பா கிட்ட கொடுக்க போறேன். வரதட்சணை வாங்கி கல்யாணம் பண்ணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. நான் வேலை பாக்குறேன். அதை தான் நானே அவகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ என்னன்னா இந்த ரூம் பத்தலையா? ஓசில எதை கொடுத்தாலும் வாங்கி ஆளா வச்சுக்குவியோ? என்னல லூசு மாதிரி உளறிக்கிட்டு இருக்க? இல்ல, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நாமளா போய் கேட்டோம், அவ அப்பாவா கொடுக்கறாரு. சரி, பொண்ணு மாப்பிளையும் சந்தோஷமா இருக்கட்டும்னு நினைக்கிறாரு. இதை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுக்க போறேங்கிற? அப்போ அவருக்கு என்ன மரியாதை? நல்லா சொல்லுங்க அத்தை. நான் சொல்ல கேட்க மாட்டேக்காரு. என்னால என்ன பண்ணணும்னு தெரியல. இந்த கல்யாணம் நடக்கணும்னா கார் சாவில இருந்து வீட்டு சாவில இருந்து எல்லாத்தையும் கொண்டு எங்க அப்பா கிட்ட கொடுக்கணுமா? இல்ல சூர்யா, கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? நாமளா நினைச்சாலும் இப்படி ஒரு வசதி நமக்கு கிடைக்குமா? அதுவும் இல்லாம அந்த பிள்ளை நல்ல வசதியா வாழ்ந்தவ. இன்னும் நம்ம ஓட்டு வீட்டுல இருந்துகிட்டு அவ கஷ்டப்படணுமா? கஞ்சையும் கூடையும் அவ குடிக்கணுமா? அவ நிம்மதியா பஞ்சு மெத்தியில தூங்குனாதான் உறங்குவா. ஏல, கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? ஏமா, அவ பஞ்சு மெத்தையில தூங்கணும்னா பணக்காரனா பார்த்து விரும்பி இருக்கணும். என்ன எதுக்கு விரும்புனா? அந்த வீட்டுல அவளால இருக்க முடியும்னு நினைச்சுதானே விரும்புனா? ஏமா, இப்ப சொல்றேன், அவளுக்கு கட்டில் மெத்த நான் வாங்கி கொடுத்துக்கிறேன். நீ உன் வேலையை பாரு. எல்லாரும் வெளியே வாங்க. முதல்ல வீட்டை பூட்டி சாவியை கொண்டு அவ அப்பாட்ட கொடுத்துட்டு வரேன். என்ன சூர்யா, சொல்ல எதுவும் கேட்க மாட்டேங்க. அறிவு கட்டத்தனமா உளறிக்கிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, நம்ம கல்யாணம் முடிஞ்சு நம்ம குழந்தை குட்டின்னு ஆயிட்டா அந்த வீடு நம்மளுக்கு பத்துமா? இங்கதான் நம்ம வசதியா நம்ம குழந்தைங்களை நாம நினைச்ச வாழ்க்கையில வாழ வைக்க முடியும், வளர்க்கவும் முடியும். ஏங்க புரிஞ்சுக்கோங்க, பிறக்கும் போதே நம்ம குழந்தை பிச்சைக்காரனா பிறக்கணுமா? ஏன், அதே பிச்சைக்காரனா தானே நான் பிறந்தேன். அன்னைக்கு நான் பிறக்கும்போது எதுவும் இல்லைல்ல. இன்னைக்கு நான் என் சொந்த காலில் நிக்கிறேன்ல. இங்க பாரு, ஏன் பிள்ளையும் அவன் சொந்த காலில் நிப்பான். கொஞ்சமாவது அறிவு இருந்தா நான் சொல்றத கேளு, இல்ல இந்த கல்யாணம் நடக்காது. எல்லாத்துலயும் மண்ணள்ளி போட்டானா? நான் நினைச்சேன் இவன் எப்படிடா ஊமக்கோட்டானாட்ட இருக்கான், இதுக்கெல்லாம் எப்படி சம்மதிப்பான்னு. இப்ப தெரியுதுல்ல. இல்ல, உன் அப்பன மாதிரியே அறிவு கட்டத்தனமா பேசாத. கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அன்னைக்கு எங்க அம்மா கொடுத்த நகையை நட்டு வேண்டானே அந்த ஆளு தூக்கி எறிஞ்சிட்டு வந்தான். அன்னைக்கே அதெல்லாம் வாங்கியிருந்தா இன்னைக்கு நல்லா இருந்திருக்கான். இன்னைக்கு நான் பொட்டு தங்க கூட இல்லாம இருக்கேன். அதே காரியத்தை நீயும் பண்ணாதல. வாய மூடுமா, என்னம்மா பேசுற? இன்னைக்கு நம்மகிட்ட என்ன இல்ல? தன்மானத்தை அடகு வச்சுதான் நாம வாழணும்னா அப்படி என்னால வாழ முடியாது. ஏமா புரிஞ்சுக்கோ, இவளை மட்டும்தான் நான் விரும்பினேன். அவ பணத்தையும் நகையையும் காரையும் பங்களாவையும் நான் விரும்பல. எனக்கு இதெல்லாம் வேண்டாம். இதெல்லாம் அடகு வச்சதுக்கு சமானம். அப்ப என்ன நீ விற்க போறியா? இவன் உருப்பட விட மாட்டான். இவன் நம்ம வாழ்க்கைய புரட்டி போடத்தானே போறான். இவன் சரியான அறிவு கட்டவன், நாசமா போறவன். இவன் கடைசி வரைக்கும் நம்மள பிச்சைக்காரியா தான் இருக்க வைப்பான். ஏங்க, இதுதான் உங்க முடிவா? அப்ப
நான் நார்த் இந்தியன் மாதிரி கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுக்கு, என் ஆசையெல்லாம் சொன்னதுக்கு நீ சரி உனக்கு எப்படி விருப்பமோ அப்படியே பண்ணலாம்னு சொன்னீங்க. ஏய், அது உன்னோட விருப்பம், உன்னோட ஆசை. உனக்கு எப்படி ட்ரெஸ் பண்ணுங்கிறது உன்னோட விருப்பம். அதை கூட என்னால நிறைவேற்ற முடியாதா என்ன? ஆனா இந்த பங்களா, காரு, உங்க அப்பா கொடுக்கிற எந்த பொருளும் எனக்கு தேவையில்லை. நான் உன்னை மட்டும் தாண்டி விரும்பினேன். என்னோட காதல் உண்மையானது, அதை புரிஞ்சுக்கோ. என் காதல உன் அப்பா கிட்டயும் அம்மா கிட்டயும் அடகு வச்சுதான் இந்த கல்யாணம் நடக்கணும்னா என்ன மறந்துரு. நான் கிளம்புறேன். ஏம்மா இவனை பாருமா, இவன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேக்கானே. கடைசி வரைக்கும் நம்மள பிச்சைக்காரரா தான் இருக்க வைப்பான் போல இருக்கு. இல்ல சூர்யா, சொன்னா புரிஞ்சுக்கல. ஏய், உன் தங்கச்சி நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன்ல. இங்க பாரு, எனக்கு 100 பவுன் 200 பவுன் போட்டு கல்யாணம் கட்டி கொடுத்தாதான் என் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். அந்த வீட்டுல இருந்து எப்ப நீ சம்பாதிச்சு எப்ப எனக்கு இம்பட்டு நகையை போட. இங்க பாரு, அன்னைக்கு தயவால நான் நல்ல மாப்பிள்ளைய பார்த்து நல்ல இடத்துல செட்டில் ஆயிருவேன். சி, வாய மூடு. நகை நகை நகைன்னு நகை பைத்தியம் பிடிச்சி அலையாத. என் அப்பா பாரு, பட்டு சேலை நகை அப்படியே கிறுக்கு பிடிச்சி அலையிற. இங்க பாரு, உன் அண்ணன் நான் உனக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வேன். நீ கடைசி வரைக்கும் பிச்சை எடுக்கிற புத்தியிலே தான் இருப்பனா என்னால ஒன்றும் பண்ண முடியாது. நான் சொல்ற பேச்சை கேட்கறதா இருந்தா இந்த கல்யாணம் நடக்கும், இல்ல நடக்காது. ஏய், உனக்கு நான் முக்கியமா உன் அப்பாவோட பணம் முக்கியமானு நீ ஏன் முடிவு பண்ணிக்கோ. நான் கிளம்புறேன்.